அனைவருக்கும் வணக்கம். பன்னரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறதுனால விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பாருங்க. 4.5 மாதத்து வரைக்கும் அவரோட சஞ்சார நிலை வக்ரகதியிலேயே இருக்குங்க. நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து நேர்கதியில் சனி பகவான் பயணிப்பாருங்க. வக்ரகதியில் இருக்கும் கிரகங்கள் இயல்புக்கு மாறான பலனை கொடுக்குங்கிறதாங்க ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாத உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெற்றதுன்னா நீசத்துக்கு இணையான பலன்களை செய்யுங்கிறது இன்னொரு விதிங்க. விருச்சக ராசிக்கு சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால நன்மையா தீமையான்னு பார்த்தோன்னா நன்மைகள் தாங்க அதிகமாக இருக்கு. விருச்சக ராசிக்கு சனி பகவான் 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கும் 4வது ஸ்தானமான சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்காருங்க. 4வது ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் 7வது பார்வையா தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாருங்க. தொழிலில் இவ்வளோ நாள் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலையெல்லாம் விலகுங்க. புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுல இருந்த இழுபறியெல்லாம் நீங்கி புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையா கைக்கு வருங்க. நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. தொழிலும் சிறப்பான முறையில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் ஒரு உயர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. சீரான வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படுங்க. இவ்வளோ நாளும் ஏதாவது புது முயற்சிகள் பண்ணால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. முயற்சிகள் எல்லாம் பலனளிக்காத போயிருக்கலாங்க. எந்த காரியமுமே பல தடைகளை தாண்டி தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இருந்திருக்கலாம். அதுவும் எல்லா சமயத்துலேயும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காதுங்க. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறதுனால இப்போவும் தடையும் ஸ்ட்ரகிள்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. ஆனால் முடிவு ரொம்ப பாசிட்டிவாக அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஆனால் பல போராட்டங்களுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதாக அது அமையுங்க. இந்த காலகட்டங்களில் நிலம் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் நல்ல டைம் இருக்குங்க. ரொம்ப நாள் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடமெல்லாம் இந்த சமயத்தில் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வீடு வாங்கிறதுக்கும் நிலம் வாங்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கையெல்லாம் ஏற்படுங்க. சனி பகவான் தன்னோட 10வது பார்வையாக விருச்சக ராசியவே பார்க்குறாருங்க. அதனால் இவ்வளோ நாள் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுனாலும் ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே இருந்திருக்குங்க. அந்த சோம்பேறித்தனத்தினால முக்கியமான காரியங்களை கூட செய்ய முடியாமல் போயிருக்கலாங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த நிலைமை ஓரளவுக்கு சரியாயிருந்திருக்குங்க. இந்த வக்ர பயிற்சியினால் இன்னும் சூப்பராக இருங்க. சுறுசுறுப்பாக உணர்வீங்க. எந்த காரியத்தையும் ஒரு வேகத்தோடு செய்யலாங்கிற ஆர்வம் ஏற்படுங்க. இவ்வளோ நாள் செய்ய முடியாதையெல்லாம் இப்போ செய்யலாங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. சனி பகவான் மட்டுமல்லாது குரு பகவானும் 7வது ஸ்தானத்துலேருந்து விருச்சக ராசியே பார்க்கறதுனால நிறையா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. என்னதான் சனி பகவானோட பார்வை சுறுசுறுப்பை தூண்டினாலும் சில சமயங்களில் முன் யோசனை இல்லாத ஏதாவது ஒரு காரியங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுங்க. அதையெல்லாம் குரு பகவானோட பார்வை உங்களை காப்பாற்றுங்க. எந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் நல்லா தீர ஆலோசித்து முடிவு பண்ணக்கூடிய எண்ணங்களை குரு பகவான் உங்களுக்கு அருள்வாருங்க. அதனால் சனி பகவானோட பார்வையும் குரு பகவானோட பார்வையும் சேர்த்து பார்க்கும்போது எந்த ஒரு முயற்சியும் கரெக்டாக பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதற்கு அடுத்ததாக சொத்து சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. அது நீங்கள் சுயமாக ஏற்படுத்தின சொத்தில் இருந்தாலும் பூர்வீக சொத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவை நோக்கி வருங்க. இவ்வளவு நாளும் எதிர்ப்புகளை அதிகமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் எதிர்ப்புகள்லாம் குறையுங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் விலகி போயிடுவாங்க. இல்லைனா நீங்கள் அந்த சூழலேருந்து விலகி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்புகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருங்க. இதுவரைக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வக்ர அடைகிறனால ஏற்பட்ட நல்ல பலன்களை பார்த்தோங்க. இனி எங்கேயெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. சனி பகவான் 4வது ஸ்தானத்தில் இருந்தாலே சுகமேன்மையை கண்டிப்பாக குறைப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டோட அவர் தொடர்பு பெறாருங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்க்கணுங்க. உடலில் வேர்வை வர்ற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணுங்க. அதற்கு அடுத்ததாக சொத்து சேர்க்கை நிகழ்ந்தாலும் கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாங்கக்கூடிய கடன்
உபயோகமான காரியத்துக்காக செலவு செய்யக்கூடியதா பார்த்துக்கணுங்க. மற்றபடி விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனினால இவ்வளோ நாள் ஏற்பட்ட தொல்லைகள் இருந்து ஒரு நல்ல விடிவு காலமா இந்த வக்ர சனி பெயர்ச்சி காலம் அமையுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.